கேரளத்தில் 339 பேருக்கு ஷிகெல்லா பாக்டீரியா பாதிப்பு அறிகுறி தொற்று அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அறிகுறி தென்பட்ட 21 பேரின் மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம், முழு தகவலையும் சொல்லுங்க. தற்போது அந்த ஷிகெல்லா நோய் பாதிப்பு என்பது வெகுவாக பரவி வருகிறது. நேற்று முன்தினம் பார்த்தோம் என்றால் பத்தினம்திட்டா, கோழிக்கோடு, வயநாடு ஆகிய பகுதிகளில் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு அறிகுறிகள் கண்டறியப்பட்ட நிலையில பல பகுதிகளிலும் இந்த வகை நோய் பாதிப்பு பரவி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. வயநாட்டுல 2 மாணவர்களுக்கு தற்போது ஷிகெல்லா பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. தற்போது கேரளாவில் இந்த நோய் பாதிப்பிற்கு அறிகுறியோடு இருப்பவர்களுடைய எண்ணிக்கை 339ஆக உயர்ந்திருக்கிறது. கேரளா மாநிலம் கோழிக்கோட்டில் ஷிகெல்லா பாக்டீரியா பாதித்து 4 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் கேரளத்துல அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது இந்த ஷிகெல்லா பாதிப்பு அதிகரித்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில வயநாட்டுல ஒரு பள்ளியில படிக்கக்கூடிய 4.5 வயது மாணவன் மற்றும் 5 வயது மாணவி என இருவருக்கு அந்த ஷிகெல்லா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 339 பேர் அறிகுறிகளோடு தற்போது மருத்துவ சிகிச்சையில இருக்கிறாங்க. இவர்கள 21 பேர் சுல்தான் பத்தேரி தாலுகா மருத்துவமனையிலும் 38 பேர் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் இருக்கிறது. மொத்தம் 21 பேருடைய மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டதுல 2 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் 19 பேருடைய மாதிரிகள் பரிசோதனை முடிவுக்கு காத்திருப்பதாகவும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சுல்தான் பத்தேரியில் இருக்கக்கூடிய துவக்கப்பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில அவர்களுக்கு இந்த பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. பள்ளியில் இருக்கக்கூடிய குடிநீரை பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட மாணவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய குடிநீரும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக கேரளா மாநில சுகாதாரத்துறை தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பாக்டீரியா உடலுக்குள் புகுந்து குடல்ல ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில வயிற்றுப்போக்கு, வாந்தி போன்றவை ஏற்பட்டு இந்த வகை பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும், எனவே வயிற்றுப்போக்கு சார்ந்த பாதிப்பை ஒப்பிடும் போது இந்த வைரஸ் பாக்டீரியா எளிதில் பரவும் தன்மை இருப்பதால வயிற்றுப்போக்கு போன்ற காரணங்களுக்காக மருத்துவ சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு முறையாக பரிசோதனை செய்வதற்கு கேரளா மாநில சுகாதாரத்துறை உத்தரவை வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம கேரளாவில பல இடங்கள்ல இந்த குடிநீரை நன்கு காய்ச்சி பருக வேண்டும், அது மட்டுமல்லாம உணவை தரமான முறையில சமைத்து உணவருந்த வேண்டும் உள்ளிட்ட வழிகாட்டுதல்களையும் கேரள மாநில சுகாதாரத்துறை விதித்திருக்கிறாங்க. தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில கேரளாவில் இந்த ஷிகெல்லா பாக்டீரியா பாதிப்பு அதிகரித்திருப்பது மக்களிடையே ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.